வெண்பா குட்டி, அம்மாவை பாருடா, கண்ணை தொற. அம்மாவை பாரு. வெண்பா, வெண்பா டாடாவை பாரு வெண்பா. வெண்பா ஏய் விஜய், இப்ப வாச்சும் நான் சொன்னதை கேளுப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இதுதான். என்ன பேசுறது? புரியலையா? அவ மடியிலேயே போட்டுட்டு எந்திரி எந்திரினா எப்படி எந்திரிப்பா? மாமா இந்த ஜூஸ குடுங்க. இல்ல வேண்டாம், நீ ஒண்ணும் குடுக்க வேண்டாம், நீ குடுத்ததெல்லாம் போதும். ஏய், நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேக்கல. மாமா நீங்க குடுங்க மாமா. ஏய் சும்மா. டேய் விஜய், இப்ப ஏன்டா அதை தட்டி விட்ட? என் பொண்ணு என்ன விஷத்தியா குடுக்க போறா? இதெல்லாம் நல்லா இல்ல விஜய். இத பாரு மல்லி, வெண்பாவோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும் தான் காரணம். இந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாத. எப்படி எப்படி? எந்த பாவம் எங்க மல்லிய சும்மா விடாது? முளைப்பாரியில கொதிக்கிற தண்ணிய நடுராத்திரி ஊத்துன பாரு, அந்த பாவமா? என்ன உளறீங்க? யாரு? நான் உளறேனா? எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்க மல்லி மேல பழி போடுறியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. இங்க பாருங்க, நீங்க தான் என் மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இங்க பாரு, அந்த முருகப்பெருமான் மேல ஆணையா சொல்றேன், ஏன் தலையில அடிச்சு சொல்லுவேன். நீ வெந்நீர் ஊத்துனதை நான் பார்த்தேன். என் புருஷன் மேல, என் புள்ள மேல, யார் மேல சத்தியம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். நான் சொல்றது சத்தியமான உண்மை. மாமா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. இவங்க தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க. ஏய் வாய மூடு. யாராச்சும் பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணுவாங்களா? நீலா திருந்தவே மாட்டியா? சொல்லு, நீலா திருந்தவே மாட்டியா? உனக்கு மல்லிய கஷ்டப்படுத்துறதுனால அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? விஜய், ஒரு நிமிஷம். இத நிக்குதே இந்த நாகு யாரு? நம்ம வீட்ல இருந்துகிட்டு ஏன் பேத்திய பத்தி தப்பு தப்பா பழி போடுறா? அத நீயும் என்னன்னு ஒரு வார்த்தை விசாரிக்காம அப்படியே உண்மை நம்புற? இதெல்லாம் நல்லா இல்லப்பா, நல்லா இல்ல சொல்லிட்டேன். என்னங்க நல்லா இல்ல? இது என் நாத்தனாரோட வீடு, நான் அவளோட அண்ணி. ஓ, எனக்கு இங்க இருக்க எல்லா உரிமையும் இருக்கு. ஆமா. விஜய் தம்பி மட்டும்தான் என்ன கேள்வி கேட்டு வெளியே போ சொல்லணும். சும்மா இந்த டக்கால்ட்டி எல்லாம் காட்டிட்டு இருக்காதீங்க. டக்கால்ட்டியா? யாரு டக்கால்ட்டி காட்டுறது? எங்க ரங்கியா இல்ல உங்க மல்லியா? நல்லா விடுறீங்கடி ரீலு. உங்க பேத்தி இன்னைக்கு நேத்திக்கு அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? மல்லி என்னைக்கு இந்த வீட்டுக்கு வாழணும்னு வந்தாலோ அவளை வாழ விடாம ஆக்கி தினம் தினம் ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்த உன் பேத்தி பண்ணிட்டு தானே இருக்கா. என்ன பண்ணா என்னோட பேத்தி? எதுக்கு இப்ப இவ்ளோ பிரச்சனை? இப்பதான் நிம்மதியா ஒரு காவடி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். வெண்பாக்கு சுகம் இல்லைன்னு பார்த்தா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? விஜய், நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு மூட்டை கட்டி போடுப்பா. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. நீ முதல்ல புள்ளைய கூட்டிட்டு மேல போ. இல்ல மாமா, நான் அந்த மாதிரி எல்லாம். ஏய் வாய மூடு சொல்லிட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? காலையிலயும் சாயங்காலமும் தினமும் துளசி மரத்துக்கு நீதான் தண்ணி ஊத்துற. துளசி மரத்துக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லா செடிக்கும் நீ மட்டும் தான் தண்ணி ஊத்துற. இந்த வேலை உன்னோடது. மாப்ள, அப்ப அந்த தோட்டக்கார பொண்ணுக்கு சம்பளம்? விஜய், என்ன இதெல்லாம் விஜய்? அக்கா நீ சும்மா இருக்கா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் போகாம வேலையே இல்லாம இருக்கிறதுனால தான் அவ மனசு இந்த மாதிரி எல்லாம் குதர்க்கமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு.
காலையில எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் மாங்குன்னு வேலை பார்த்தாதான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் வரவே வராது அவளுக்கு. மல்லி, இவ ஒழுங்கா தண்ணி பாய்ச்சறாளான்னு பாக்குறது உன்னோட பொறுப்பு, சரியா? சரிங்க. வெண்பா, வெண்பா குட்டி உனக்கு ஒண்ணும் இல்லடா. வெண்பா, வெண்பா குட்டி, வெண்பா குட்டி, என்னடா செல்லம் ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. பச்சை புள்ள தானே இவ. காவடி எடுத்தா களைப்பாதான் இருக்கும். பெரியவங்களுக்கே உடம்பு வலி இருக்கதானே செய்யும். அதனாலதான் காவடி எடுத்த உடனே குடிக்க எலுமிச்சப்பழம் ஜூஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொடுத்தா புள்ள துள்ளி குதிச்சு எழுந்துருவா. நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மாடி, அம்மாடி. வெண்பா, டாடாவை பாரு. உனக்கு ஒண்ணு இல்லைன்னா சரியா? வெண்பா, இங்க வா. டாடாவை பாரு. இந்தாங்க, இத கொடுங்க. ஒண்ணு இல்லம்மா. இந்தா விஜய், குடு குடு. இந்தா குடி குடி. 2 நிமிஷம் தான் சரியாயிடுவா. குடிமா குடிமா. வெண்பா, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல பாட்டி. இன்னொரு தடவை கேளுங்க. எனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி கேக்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவா. ஐம் ஆல் ரைட். செல்லம். வெண்பா, உனக்காக நான் அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டேன்? நான் உன் மேல காட்டுற அன்பு உண்மையான அன்பு தானான்னு எனக்கே சில நேரம் சந்தேகம் வருது. உனக்கு தெரியாது வெண்பா, நான் பணத்துக்காக தான் அம்மாவா நடிக்க வந்திருக்கேன். ஆனா அது தெரியாம என் மேல அளவில்லாத அன்பை கொட்டுறியே, அதுக்கு நான் என்ன கைமாறு செஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா மனசு வச்சா நான் போலியான அம்மானு உனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போலாம். அப்படி நடக்கணும்னு தான் எனக்கும் ஆசைம்மா. என் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் வெண்பா. உங்க அப்பா மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. கடவுள் என் தலையில என்ன எழுதி இருக்காரோ, உங்க அப்பா மனச ஒருவேளை அவர் மாத்துவாரோன்னு தெரியல. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல வெண்பா. நடக்காது மல்லி.